முதல்ல வந்து ஏன் மோட்டிவேஷன் போயிடுது, ஏன் ஊக்கம் உற்சாகம் போயிடுது, ஏன் மனசு உடைஞ்சு போயிடுது, இல்ல ஏன் மனசு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆறுதல் எதிர்பார்க்குது. ஃபர்ஸ்ட் வந்து பர்ன் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா நெகட்டிவிட்டி கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிடுறோம். இல்ல யார்கிட்டயா சண்டை வந்துச்சு அப்படின்னா, அதனால கூட என்ன ஆயிடுது, நம்ம மனசு சோர்ந்து போயிடுது. இல்ல யாரும் நம்மள திட்டிட்டாங்க அப்படின்னா, அப்பயும் மனசு சோர்ந்து போயிடுது. இல்ல நம்ம நெனச்ச காரியம் நடக்கல அப்படின்னா, அதுவும் சோர்ந்து போயிடுது. இல்ல மத்தவங்கள கம்பேர் பண்ணி நம்மளோட அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இல்லையே, அவங்க லெவலுக்கு நம்ம வரலையே அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, அப்போ ஒரு துக்கம் வருது. இல்ல அப்போ மனசு வந்து சோர்ந்து போயிடுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இல்ல நம்மளுக்கே வந்து நம்ம சரியில்லையோ, நம்ம இன்னும் நல்லா செய்யணுமோ, எனக்கு இவ்வளவுதான் என்னோட பாக்கியமா, இவ்வளவுதான் என் தலையெழுத்தா அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவாவும் நம்ம வந்து சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம எதிர்பார்க்கிறோம் யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கிடைச்சதுன்னா ஓகே, சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கிடைக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்து கிடைக்கலாம், நல்ல விஷயம். ஆனா நம்ம எப்பவுமே மத்தவங்கள எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க சொன்னாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், மத்தவங்க கிட்ட சொன்னாதான் நான் மோட்டிவேட் ஆவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது வந்து நம்ம திருப்பி டிபெண்டன்சில தான் வரும். ஏன்னா மத்தவங்கள நம்பி தான் நம்ம வாழ்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருவேளை கிடைக்கலன்னா, யாருமே இல்ல அப்படின்னா, இன்டர்நெட்டே வேலை செய்யலன்னா என்ன பண்றது?